ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டில் எப்படி ஒரு டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணலாம், குறைவான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கிறேன், 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன், 4 வரமிளகா, 4, 5 பூண்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை வந்து 4ஆக கீறிட்டு, இந்த வெங்காயத்தை நறுக்கிட்டு, இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா எடுத்து ஆற விட்டுடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம கடாயில் ஊற்றி நல்லா வந்து வேக விடணும். நல்லா சுண்டி வரும். சுண்டி வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. நல்லா வற்றி வரும், தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீனி போட்டுக்கலாம். ஒரு கண்டு ஜீனி போட்டு நல்லா சுண்டி வரும். இங்கே பாருங்கள், இப்படி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அமர்த்திடலாம். அமர்த்தி தனியாக எடுத்து வச்சுருங்க. சூப்பரான தக்காளி சாஸ் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இந்த சாஸ் வந்து பாஸ்தா, நூடுல்ஸு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு, அதாவது பொட்டேட்டோ சிப்ஸு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது வீட்டிலே நம்ம ரெடி பண்ணலாம். தேங்க்யூ.